ஓகேண்ணா. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடலுக்கு இறுதி சடங்கானது முழு அரசு மரியாதையுடன் நடக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் மதியழகன், இது தொடர்பான விவரங்கள். கேப்டனுடைய உடல் முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அவரது இறுதி பயணத்தில் முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். விஜயகாந்தினுடைய மறைவேதிய செய்தி பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும், திரை உலகிலும் பொது வாழ்விலும் கடும் உழைப்பினால் வெற்றிகரமான முத்திரைகளை பதித்த சாதனையாளர் கேப்டன் விஜயகாந்த் என்றும் தெரிவித்திருக்கிறார். கேப்டன் என தமிழ் மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் விஜயகாந்த் மறைவு தமிழ்நாட்டிற்கும் திரையுலகிற்கும் பேரிழப்பு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவரினுடைய உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல பிரதமர் மோடியும் தற்பொழுது விஜயகாந்தினுடைய மறைவிற்கு தனது இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார். அதே போல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்களினுடைய கேப்டனினுடைய மறைவு என்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கிய விஷயமாக கேப்டன் விஜயகாந்தினுடைய உடல் முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். மேலும் அவர் திரைத்துறையில் ஆற்றிய பங்கு, அதே போல விஜயகாந்தை இழந்து தவிக்கும் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். விஜயகாந்தினுடைய உடலானது தற்பொழுது சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. அவரது வீட்டிற்கே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து தற்பொழுது தங்களினுடைய அன்பான பிரியமான கேப்டனுக்கு தங்களது இறுதி அஞ்சலியை கண்ணீர் மல்க கதறி அழுது தெரிவித்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து விஜயகாந்தினுடைய உடலானது இன்னும் சற்று நேரத்தில் கோயம்பேட்டில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் உடல் அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்ட, அதாவது சாலிகிராமம் இல்லத்தில் இருந்து கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அங்குதான் கேப்டன் அவர்களினுடைய உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் வந்து தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்துவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவரது உடலை சாலிகிராமம் இல்லத்திலிருந்து எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. இதற்கான பணியும் தேமுதிக அலுவலகத்திலும் நடைபெற்று வருகிறது. தேமுதிக அலுவலகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், வரக்கூடியவர்கள் அந்த அஞ்சலி செலுத்திவிட்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் என அனைத்தும் தேமுதிக அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் அவரது இல்லத்திற்கே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அங்கேயே கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. தற்பொழுது வரை சாலிகிராமம் இல்லத்தில் தான் அவரது உடலானது வைக்கப்பட்டு இருக்கிறது. அவரது உடலை சுற்றி அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த், மைத்துனர் எல்.கே. சதீஷ் மற்றும் அவரது கட்சியினர், உறவினர்கள் என அனைவருமே கதறி துடித்தபடி அங்கேயே அவர்கள் இருக்கிறார்கள். அவரது உடலானது தொடர்ச்சியாக அங்கிருந்து எடுத்து சொல்ல முடியாத ஒரு சூழலானது இருக்கிறது. அங்கிருந்து தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் அவரது உடலுக்கு முழு அரசு மரியாதை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.